அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இதன் காரணமாக அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன, இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, பொதுவாக 2ஆம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது நிச்சயமாக அழகாகவும் நேர்த்தியாகவும் அனைத்து விதமான பணிகள் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், பொன்பொருள் சேர்க்கை, சுக வாழ்வு நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கவர்ச்சியான மற்றும் கனிவான பேச்சால் மற்றவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அவர் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. எனவே அஷ்டம பாதிப்புகளும் விலகி மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளி தரக்கூடியவராகவும், செல்வ செழிப்பு மற்றும் பெரிய அளவுல பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். என்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை சுக்கிரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும், பொதுவாகவே 6ல் இருந்து அதிகபட்சமாக 7 இடம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய நன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன. ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்கிரன் 8 இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க. எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது ஜென்மராசி 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல பலம் பெற்று இருக்கும் போது மிக அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சற்று சுமாரான பலன் கிடைத்தாலும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால் இந்த தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல, அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் தசாபுத்திகள் மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான யோகம் உண்டுங்க. மனித வாழ்வில் 20 வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் வலுவிழந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதோ சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சுக்கிரனுக்கு நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. தற்போது கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக விரைவில் மீன ராசியில் உச்சம் பெற போகிறார். எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையில குபேர யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மிக பெரிய அளவுல சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இரட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு. சூரியன், சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன. பகை கிரகமாக சுக்கிரனின் பார்வையில் மட்டுமல்ல, சூரியன் சனியின் பார்வையிலும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறுவதற்கான யோகத்தை முதன்மை கிரகமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் அதிநட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன்.
சுக்கிரன் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாங்க. மட்டுமல்லாது செவ்வாயின் சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை. எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. புதனின் புத்திசாலித்தனமும் மிகுந்து தேவைப்படுகிறது. மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள்காரராகவும் இருக்கிறார். அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற வழியை மிக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் சுக்கிரனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக அனுகூலமாக மாறியிருக்கக்கூடிய இந்த தருணத்துல அனைத்து விதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பொன் பொருள், சுகமான வாழ்க்கை, உயர் பதவி போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அசுர குரு என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். என்றால் குருவாலே முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூட தன்னகத்தே பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார். இந்த தருணத்துல உத்தியோகம், தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. கலஸ்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சுக்கிரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். மட்டுமல்லாது மனித வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொந்த வீடு, நிலம், வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பூமிக்காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக குபேர யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சுகங்களை தரக்கூடிய சுக்கிரன் இன்பம் என்னும் பொருளால் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுகிறார். அன்பு, பாசம், காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிரமங்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய சுப காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை மிக வலுவாக பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் வெகுவாக குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறதுங்க. 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது 2ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம், சுகபோக வாழ்க்கை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி
உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடத்தையும் வலுப்படுத்துவதால் உங்களுடைய வார்த்தைகள்ல தெளிந்த அறிவாற்றல் வெளிக்கொணரக்கூடிய ஒரு தருணமாகவும், மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சிறமையான பேச்சாற்றல் வெளிப்படுவதால் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக முடித்துக் கொள்வதற்கான யோகம் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. பல்வேறு விதமான குடும்ப ரீதியான சோகத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை தற்போது சாதகமாக மாற்றி மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். குடும்ப ரீதியாக எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அவை சுமூகமாக தீரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை குடும்பஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். வருமானம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் பல சங்கடங்கள் நீங்குகிறது. உத்தியோக ரீதியாக சனி பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்தித்து வந்த உத்தியோக ரீதியான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை அசுர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவருடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில நல்ல மாற்றங்களை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு. அரசியல் பொதுவாழ்வு ரீதியான பணிகள்ல நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்குரிய ஒரு வலுவான அமைப்பில் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் முயற்சிகள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் சிறப்பான எதிர்காலமும் அமைவதற்கான யோகம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதி ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்வதால் புதிதாக நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகமும் ஆடு மாடு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. உங்களது விளை பொருட்களுக்கு நல்ல விலை சந்தையில் கிடைப்பதோடு நல்ல வரவேற்பு பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. விளைச்சலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் குரு ஆகிய 2 கிரக நிலைகளும் நல்ல வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான பல நன்மைகள் நிச்சயமாக நடைபெறும். திருமணம் புத்திர பாக்கியம் போன்றவை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. இன்று நாட்களாக புதிய வேலை வாய்ப்பிற்காக புதிய தொழில் ரீதியான விஷயங்களுக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் வெற்றி கிட்டுகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான சுக்கிர பயிற்சியாக அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு